தமிழக அரசியல்ல இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை பிரச்சாரம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிரச்சாரம்னா இல்லை, பிரச்சாரம் ஒவ்வொரு படமும் பிரச்சாரம் தான். என்னோட 5 படங்களுமே மானுட வாழ்க்கைக்குள்ள இன்னைக்கு தமிழ் சமூக வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய முகங்களை பற்றி இதெல்லாம் சரியா தவறா, இது வந்து நம்ம இதை எப்போ மாற்றிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தான் நான் முதல்ல என்னோட படங்கள் மூலமாக வச்சுக்கிட்டே இருக்கேன். அது எப்பவுமே தொடரும். அரசியல் கட்சிக்கு நான் அப்படி எந்த கட்சியிலுமே இல்லை. நான் திரைப்பட இயக்குனர். நான் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் இயங்கிட்டு இருக்கேன். ஆர்ட் ஃபார்முக்கு ரொம்ப காத்திரமாக இயங்குவேன். நான் நம்பக்கூடிய சமூக நீதிக்கு ஆதரவாக, நான் நம்பக்கூடிய சமூக மாற்றத்துக்கு ஆதரவாக, சகோதரத்துக்கு ஆதரவாக என்னோட ஆர்ட் ஃபார்மை நான் பிரச்சாரமாக பயங்கரமாக பயன்படுத்துவேன். இப்போ சந்தேகம் இருந்துச்சா? கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமான நாள் முதல்ல இன்னைக்கு. ஏன்னா திருநெல்வேலி மாதிரியான ஊரில் வருஷத்துக்கு ஒரு முறையில் மாதத்துக்கு ஒரு முறையே புத்தக கண்காட்சி நடத்தப்படணும். ஏன்னா அப்படி ஒரு பேராசை பிடிச்சவங்க. ஏன்னா திருநெல்வேலி சவுத்தில் வந்து எப்பவுமே வந்து வாசிப்பு வந்து ஒரு முக்கியமானதாக நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்படி ஒரு நாளில் புத்தக கண்காட்சி இந்த மாதிரி நாட்களில் இவ்வளோ மக்களோட சேர்ந்து இந்த புத்தக கண்காட்சி முன்னாடியே பேசினதும் மக்களை சந்தித்ததும் மிக பெரிய சந்தோஷம். புத்தக கண்காட்சியை தொடர்ந்து நடத்துகிற அத்தனை பாப்பாசி, கவர்மெண்ட் உள்ள அரசு ஊழியர்கள் எல்லாத்துக்குமே, என்னோட மாவட்ட நிர்வாகம் எல்லாத்துக்குமே என்னோட முதல் நன்றியை தெரிவிச்சேன். இல்லை என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, திருநெல்வேலியில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா திருநெல்வேலியில் ஏதாவது பண்ணணும். ஆனால் அது எல்லா மக்களும் பயன்படக்கூடியதாக இருக்கணும். அது வந்து அதுக்கு வேற எந்த இடமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தது. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா அந்த நிகழ்வு வந்து யாராவது முன்னெடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும். இலக்கியம் சம்பந்தமாக, வாசிப்பு சம்பந்தமாக இளைஞர்களுக்குள்ள வேற ஒரு பாதையை உருவாக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நடந்தால் அதுக்கு முழு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதை தான் நான் அனௌன்ஸ் பண்ணேன். நமக்கு சோர்ஸ் கொடுக்கலன்னு தான் அர்த்தம் பேர், குறையெல்லாம் இல்லை. நான் வரும்போது இருந்தால் தானே குறையும். இங்கே வந்து நான் இவ்வளோ காலம் வாழ்ந்துருக்கேன், திருநெல்வேலியில் வாழ்ந்துருக்கேன். நான் அப்படியான நிகழ்வுகளை சந்திக்கவே இல்லை. எனக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. பட் அப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவன் உள்ள வருவான், அதுக்குள்ள தனத்தை ஈடுபடுத்திக்குவான், அதன் மூலமா அவனுக்கு ஒரு கிடைக்கும் அப்படிங்கிறதா சொல்லணும். இயக்குநர்களுக்கு வாசிப்பு பழக்கம் கண்டிப்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. நீங்க வந்து இளம் இயக்குநர்களுக்கெல்லாம் கிடையாது, பொதுவா சராசரி ஒவ்வொரு ஹியூமன் என்ன எழுதுறது மானுட வாழ்வுக்காக தான் எழுதப்படுது. எல்லா தகவல்களுமே, எல்லா இலக்கியமுமே மானுட வாழ்வை மேம்படுத்துவதற்காக தான் எழுதப்படுது. அதனால ஒவ்வொரு ஹியூமனுமே வாசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறோம். ஏன்னா வாசிப்புங்க நான் சொன்ன மாதிரி தான், வாசிப்புங்கிறது தன்னிலை உணர்தல். இன்னொரு மனிதனையும் கூட எப்படி பழகணும், இன்னொரு மனுஷன் கூட எப்படி பேசணும், இன்னொரு மனுஷனோட கோபத்தை, ஆத்திரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு வாசிப்பு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் தேவைப்படுது. இங்கெல்லாம் ஒரே பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய நிறைய இஷ்யூஸ்க்கு பிரச்சனை நான் நினைக்கிறதுனா பெர்ஸ்பெக்டிவ் தான். எல்லாத்துக்கும் ஒரே பார்வை தான் பார்க்கப்படுது. அதுக்கு இன்னும் வேற லேயர்ஸ் இருக்கு, வேற பார்வைகள் இருக்கு. அந்த பார்வையை கொண்டு வரணும் அப்படின்னா ஒருத்தர் வாசிப்பு ரொம்ப முக்கியம். அந்த வாசிப்பு இருக்கும்போது ஒருவேளை இப்படி இருக்குமோ, இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கோ, நாம தப்பா புரிஞ்சுக்கிறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் அதை புரிய ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுன்னா அது பெரிய மாற்றமா இருக்குன்னு நம்புறேன். ஏன்னா வழிகள் நிறைந்த மாரி செல்வராஜோட வாழ்க்கையில வந்து வாசிப்பு பழக்கம் உற்ற தோழனா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா நான் வந்து வழி நிறைந்த வாழ்க்கைன்னா அதை சொல்றதுக்கான எனக்கு தேர்ந்த மொழி கிடைக்கல அப்படின்னா நான் இவ்வளவு வெளிப்பட்டு போறான்னு தெரியாது. அது சொல்றதுக்கான தேர்ந்த மொழி மட்டும் இல்லாம தைரியம், நம்ம கிட்ட ஒரு நம்மளோட ஒன்று இருக்கு, அதை எல்லாருக்கும் பிடித்தமானதா சொல்லணும். சொல்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். தைரியத்தோட சேர்ந்து சில ஆற்றலும் வேணும். அந்த ஆற்றலை கொடுத்தது வாசிப்பு தான்.